இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டீசல் அப்படின்ற ஒரு படம். அதோட ட்ரைலர் வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தீபாவளிக்கு வந்து ஒரு 3 படங்கள் வந்து வரப்போகுது. அந்த 3 படங்களில் வந்து முதல் படம் வந்து டீசல், இரண்டாவது படம் வந்து பைசான் காலமாடான் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இயக்குனது. 3வது படம் வந்து நேற்று தான் அந்த படத்தோட ட்ரைலர் கூட வந்திருக்கு. டியூட் இந்த 3 படம் தான் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக வந்து காலமாடானோட ட்ரைலர் வந்து இன்னும் வரல. இன்றைக்கி 6 மணிக்கு தான் வந்து ட்ரைலர் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நேற்று வந்து டியூட் படத்தோட ட்ரைலர் வந்துருச்சு. அதுக்கு வந்து தமிழ்லையும் தெலுங்குலேயுமே வந்து ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் கிடச்சிருக்கு. பட் நிறைய பேர் பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இது அப்படியே வந்து ட்ராக் அண்ட் லவ் டுடேமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஜாலியாக இருந்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலாக கொண்டு வராங்க. இதே தான் அவங்க முன்னாடி ஒரு 2 படத்துலையுமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் வந்து படக்குழுவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் பார்க்குற ட்ரைலரில் இல்லை இந்த படம், இன்னும் நிறையா சீன்ஸ் வந்து உள்ளே இருக்குது, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டீசல் படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேருமே வந்து ப்ரொமோஷன் செம்மையாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு படத்தோட ட்ரைலர் தான் பெண்டிங் இருக்குது, அது பைசன். ஸோ இப்போ 2வது படம், அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற 3 படத்தில் 2வது படத்தோட டீசல் படத்தோட ட்ரைலர் வந்து வந்துருச்சு. ஹரிஷ் கல்யாண் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து நிறைய ப்ரொமோஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் இதுக்கு முன்னாடி இப்போ தான் நடித்த பார்க்கிங் படம் வந்து இப்போ தான் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த லப்பர் பந்து படம், அதுவுமே வந்து நிறைய சப்போர்ட் வந்து கிடச்சிச்சு. இவரோட கேரக்டருக்குனே வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்துருக்காங்க. ஏன்னா தான் கெத்து தினேஷ் வந்து ஒரு நல்லாவே பண்ணியிருந்தாலும் பட் இவருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு இவருக்குமே வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக படம் தான் வந்து இந்த டீசல் படத்தோட பாட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. நல்ல ஒரு ப்ரொமோஷன் அமைச்சிச்சு. இப்போ அந்த படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. இப்போ அந்த ட்ரைலரை பார்த்துட்டு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லப்பா, நேற்று வந்து டியூட் ட்ரைலருக்கு வந்து இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ட்ரைலருமே அது ஒரு வேறு ஜானல் இருந்துச்சு. அது லவ், எமோஷன், அந்த மாதிரி ஒரு ராம்காம் மூவி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப த்ரில்லராக வந்து இருக்குது. ஒரு வடச்சென்னை பீரியடில் வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவரே சொல்லியிருக்காங்க, ட்ரைலரில் வந்து மணிகண்டன் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் படத்தில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் படத்தில். அதனால் வந்து ஒரு பெரிய டைரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்களை கேட்டிருந்தோம். வெற்றிமாறன் வந்து படத்தில் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பீரியடில் நடக்கிற மாதிரி இருக்குது. வடச்சென்னையில் அந்த ஒரு அந்த ஹார்பர் அதெல்லாம் காட்டும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்தோடனே வந்து ஒரு த்ரில்லர் படம்னு சொல்லி அந்த ஸ்டார்டிங் ட்ரைலர்லேயே வந்து தெரிஞ்சிருது. அது ஒரு ப்ராமிசிங்காக தான் இருக்குது. அதுவுமே இதில் வந்து ஒரு நிறைய கெட்டப்பில் வராரு. பட் நிறைய வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பீரியட்லேயுமே நடக்குது. அதில் வந்து விவேக் பிரசன்னா இருக்கார், காளி வெங்கட் வந்து இருக்கார், ரமேஷ் திலக் வந்து இருக்கார். கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட ஒரு பட்டாளமே வந்து அந்த ஒரு பீரியட் அந்த ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து அந்த டைத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ரைலர் பார்க்குறப்பே வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக வந்து இருக்குது. படம் வந்து ட்ரெய்லர்லேயே என்ன தெரியுது அப்படின்னா வந்து ஒரு அந்த டீசல், பெட்ரோல் அதில் வந்து பதுக்கி வைக்கிறது, அதுலேருந்து வியாபாரம் பண்ணுறது, அதில் வந்து ஒரு கிளாஷ் வர்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் தெரியுது. அதுலேயே வந்து இவர் சச்சின் இவர் தான் செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு. நம்ம இவரை வந்து நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். மாற்றான் படங்கள்லேயே வந்து மாற்றான் அந்த படத்தில் வந்து இவர் தான் வந்து நடிச்சிருப்பார். பட் ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் ரமேஷ் திலக்கே வந்து அந்த ஒரு பழைய கெட்டப்பில் வந்து வந்திருக்காரு. ஸோ அந்த பீரியடில் நடக்கிற நிறைய சீன்ஸுமே இதில் வந்து வச்சுருக்காங்க. அதுலேயும் நம்ம வினய் வர்றப்போ வந்து ட்ரைலரே வந்து வேறு லெவலில் இருக்குது. வினய் வந்தோடனே வந்து அந்த ட்ரைலரை வந்து இன்னும் கொஞ்சம் கூஸ் பம்ஸாக இருக்குது. ஏன்னா அவர் வில்லன் ரோலில் வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காரு. நல்லா செட் ஆகிறாரு. ரீசெண்டாக வந்து 2-3 படங்களில் வந்து வில்லனாகவே நடிச்சிருந்தார். அது நிறைய இடத்துல வந்து கிளிக்குமே ஆச்சு. அது அந்த துப்பறிவாளர்லேருந்தே வந்து அது நல்லா அவருக்கு செட் ஆகிட்டு வருது. இதில் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது வினியோட வில்லனிசம் அந்த போலீஸ் கேரக்டருமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய த்ரில்லர் படம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியுது. அந்த டீசல், பெட்ரோல், அதில் உள்ள பாலிடிக்ஸ் அதில் வந்து மறைச்சி வச்சு அதை இடையில வைக்கிறது, அப்புறம் உள்ள கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. பட் அதில் ட்ரைலரில் பார்க்கும்போது வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைலரை வந்து அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டு போகிறதே வந்து அந்த மியூசிக் தான். படத்தோட டைரக்டர் வந்து புது படம் தான். பட் அதனால மியூசிக் வந்து படத்தை வந்து இன்னுமே நல்லா எலிவேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா ட்ரைலரில் உள்ள ஒரு சீனுமே வந்து மியூசிக்கில் வந்து அவ்வளோ அழகாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க மாதிரி தான் வந்து ட்ரைலர்லேயே வந்து காட்டியிருக்காங்க. நிறைய ஆக்ஷன்ஸும் நிறைய த்ரில்லரும் க்ரைமும் நிறையா நடக்கிற மாதிரி தான் வந்து அந்த இடத்துல வந்து காட்டியிருக்காங்க. அதுலேயும் டைலாக்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஆட்டமே தெரியாத 2 அம்பையர் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, ஆட்ட தெரிஞ்ச ஒருத்தர் இறங்கினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அது இந்த தீபாவளிக்கு அந்த 3 படங்கள் இறங்குறதா வந்து இந்த டைலாக்கே மேட்ச் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து அது ஆர்கானிக்காக வந்து செட் ஆகிடுச்சு. ஏன்னா ஹரிஷ் கல்யாண் நடித்தாலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு மீடியம் கேரண்டி படம் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவார் அப்படின்னு. பட் இந்த படத்தில் வந்து அவரோட கெட்டப்பும் சரி, அவர் ஆக்டிங் வைஸும் சரி நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா ட்ரைலர் பார்க்க நிறைய ப்ராமிசிங்கான சீன்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு போய்கிட்டே வந்து இருக்காங்க. மேபி படம் பார்க்கும்போது இன்னும் நல்லா
ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் இவரோட ஒரு ஆக்டிங்கு. ஏன்னா ஸ்டில்ஸில் வந்து நிறையா வயசான கட்டுப்புலாம் வந்து இருக்குது. பட் அதை வந்து ட்ரைலரில் வந்து நிறைய இடத்துல வந்து காட்டாமல் அப்படியே வந்து கடந்து போயிருக்காங்க. பட் ட்ரைலர் பார்க்கும்போது வந்து நல்ல ப்ராமிசிங்காகவும் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் நிறைய அந்த ஹார்பர் சீன்ஸும் வந்து அந்த கிரைம் த்ரில்லர் அதெல்லாம் நிறையா வந்து இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து அந்த ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. அதேமாதிரி லவ் போர்ஷன்ஸுமே வந்து காட்டியிருக்காங்க. அதுல்யா ரவி நம்ம அவங்கள ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆவரேஜ் படங்கள் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கும் வந்து 2 பேத்துக்குமே வந்து அந்த கெமிஸ்ட்ரியை வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த சீக்வன்ஸுமே வந்து 1, 2 வருது. அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வினயோட வில்லத்தனத்துக்கு வந்து போயிடுது ட்ரைலரு. பட் ஆனால் நிறையா சீன்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் அந்த ஹார்பர் சீன்லாம் காட்டும் போது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து அந்த ஓல்டு கெட்டப்பில் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஏதோ பீரியடில் வந்து ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த பீரியட் ஃபிலிமாவும் ஏதோ நடக்குது அப்படின்றதுமே வந்து தெரியுது. ஸோ ஓவராலாக ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய ஹோப்பே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு வந்து தீபாவளிக்கு மக்கள் சப்போர்ட் கிடைக்க போகுதுன்றது வந்து படம் வந்தோடனே தான் தெரியும். பட் ஓவராலாக ட்ரைலர் பார்க்கும்போது நேற்று எப்படி டூட் ட்ரைலர் வந்து நல்லா இருந்துச்சோ இந்த ட்ரைலருமே வந்து ஒரு நல்ல த்ரில்லிங்காக ஒரு நல்ல ஆக்டிங் வைஸாகவும் ஒரு நல்ல இடமா தான் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து இருக்குது. பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து 2 ட்ரைலர் வந்து வந்துருச்சு. நமக்கு இன்னும் ஒரு 3வது ட்ரைலர் ஒன்றும் பெண்டிங் எனக்கு வந்து பைசன் தான். அதுவுமே இன்னும் 2 நாளில் வந்துடும். ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் வந்து தீபாவளி இருக்குது. ஸோ இந்த 3 படத்தில் வந்து ட்ரைலர் டியூடுக்கும் இதுக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் வந்துச்சுன்னா ஸோ இது எந்த படம் வந்து எத்தனை தேட்டர் கொடுக்க போகிறாங்க, இதோட கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட வந்து இந்த படத்தோட சப்போர்ட்லாம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம போக தான் பார்க்க முடியும். பட் இப்போ வரையுமே வந்து இந்த ஒரு ட்ரைலரை பார்க்கும்போது அந்தளவுக்கு மோசம் அப்படிலாம் சொல்லாமல் ஒரு டியூட் ட்ரைலர் வந்து எந்த மாதிரி ஒன்று இருந்துச்சோ ஒரு லவ் ஒரு எமோஷன் அதில் வந்து அந்த ராம்காம் அந்த மாதிரி அந்த லவ் டுடே ட்ராகன் மாதிரி இருந்துச்சோ இந்த படம் வந்து முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் க்ரைம் அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இதில் வந்து லவ்வை தாண்டி வந்து நிறையா வந்து அந்த த்ரில்லராக வந்து ஆக்ஷன் அந்த க்ரைம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரைலர்லேயே சொல்லியிருப்பாங்க 100 ரூபா 90 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் டீசல் வந்து எப்படா 70 ரூபா 60 ரூபாய் கிடைக்குது, அப்போ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்கள நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கிற அதில் வர்ற அந்த கிளாஷ் தான் வந்து இந்த படத்துலேயே வந்து வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த த்ரில்லருக்கு வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த படத்தோட மியூசிக் வந்து ரொம்ப அழகாகவே வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணிட்டு போகுது. ஸோ பார்ப்போம் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்னு. பட் ஓவரால் அந்த 2 ட்ரைலருமே வந்து ப்ராமிசிங்காக தான் இருக்குது. ஹரிஷ் கல்யாணோட அந்த ட்ரைலரில் வர அவர் சீக்வன்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. நம்ம ரமேஷ் திலக் அவர் டக்குன்னு வந்து அவர் அந்த ட்ரைலரில் வந்து பார்க்க முடியல, டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் காளி வெங்கட் அவர் அப்புறம் வந்து விவேக் பிரசன்னா அவங்களாம் வந்து அந்த பழைய பீரியட் கெட்டப்பில் வரதை பார்க்குறதுப்பே வந்து நல்லா அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப ப்ராமிசிங்காகவும் இருக்குது. எனக்கு எப்போயுமே வந்து அந்த சச்சின் கெதிகர் அவரோட ஒரு ஆக்டிங்கே வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட வில்லத்தனமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவருமே இந்த ட்ரைலரில் வராரு. நம்ம விக்கிபீடியா போய் பார்த்தா கேபிஒய் தங்கதுரை கேபிஒய் தீனாலாம் இருக்காங்க அப்படின்லாம் வந்து போட்டிருக்கு. மேபி இதில் வந்து காமெடிக்கும் வந்து இடம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த ஒரு 2 நிமிஷம் வந்து பெருசாக நிறையா சீன்ஸ் காட்டல. முழுக்க வந்து என்ன கதைக்களமோ அதை மட்டும் காட்டியிருக்காங்க. அந்த பெட்ரோல் டீசல் அதில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் அதை பதுக்கி வைக்கிறது, அதை வந்து கம்மியாக வைக்கிறது, அதனால் ஒரு 2 கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து ட்ரைலர் போகுது. ஓப்பனாக இது தான் கதைன்னு சொல்லி காட்டிட்டாங்க. பட் இது 2.5 மணி நேரம் எப்படி நம்மளை உட்கார வச்சு ரசிக்க வைக்க போகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தீபாவளி அன்றைக்கி தான் தெரியும். பார்ப்போம். படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஹரிஷ் கல்யாணுக்குமே வந்து அவர் அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்றது தான் வந்து எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவரோட ஃபேன்ஸுக்குமே. பட் இந்த படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் வைஸுக்கும் சரி நல்ல ஒரு ப்ராமிசிங்காக தான் இருக்கும்னு சொல்லி தெரியுது. பார்ப்போம் படம் வந்தோடனே. நன்றி. நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து ஒரே ஒரு படத்தோட ட்ரைலர் தான் பெண்டிங் இருக்குது, பைசன் அப்படின்னு. ஸோ அந்த பைசன் படம் காலமாடான அந்த பாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குன பைசன் படத்தோட ட்ரைலர் அப்டேட்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இன்றைக்கி 6 மணிக்கு ட்ரைலர் அப்டேட் வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆகும் ட்ரைலர் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த படத்தோட ப்ரொமோஷனுமே எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. துருவுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த படத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காரு அந்த படத்தை. இதுதான் வந்து என்னை ஃபஸ்ட்டு டிபூட் படமாக நீங்கள் நினச்சிட்டு நல்லா பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்னோட 2 படம் பார்க்காம இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. அதுக்கான ரீசனையுமே சொல்லிட்டாரு. இப்போ அந்த படத்தோட எல்லா பாடல்களுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ட்ரைலர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணல. அதோட அப்டேட்டும் வந்து என்றைக்கு வந்துடும் பார்ப்போம். அதையும் நம்ம ஷேர் பண்ணலாம். நன்றி.